வணக்கம். நாம் இந்த காணொளியில் லைவ் worksheets என்னும் ICT டூல் பயன்படுத்தி எவ்வாறு மாணவர்களுக்கு ஆன்லைனில் தேர்வு நடத்துவது என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் குரோம் பிரவுசரில் சென்று liveworksheets.com என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது திரையில் தோன்றும் பக்கத்தில் நமது வலது பக்கம் டீச்சர் அக்சஸ் என இருக்கும், இடது பக்கம் ஸ்டூடெண்ட் அக்சஸ் என இருக்கும். அதில் டீச்சர் அக்சஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது திரையில் தோன்றும் பாப்பப்பில் யூசர் நேம் ஆர் இமெயில், அதில் நம்முடைய யூசர் நேம் அல்லது நம்முடைய இமெயிலை பதிவு செய்து அதற்கான பாஸ்வேர்டை கொடுத்து பின்னர் அதற்கு அடியில் இருக்கும் என்டர் என்பதை கிளிக் செய்யாமல் அதற்கும் கீழே இருக்கும் ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது தோன்றும் பக்கத்தில் ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன், அது மாதிரி அடுத்த பக்கம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என 2 இருக்கும். அதில் ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் என்பது கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனல், நீங்கள் விரும்பினால் கொடுக்கலாம். ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷனில் முதலில் நாம் புதிதாக நமக்கு விருப்பமான ஒரு யூசர் நேம், லைவ் ஒர்க்ஷீட்ஸ் பக்கத்துக்கான ஒரு யூசர் நேம் கொடுக்க வேண்டும். ஒரு புதிய பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டும். அதே பாஸ்வேர்டை திரும்ப ரிப்பீட் பாஸ்வேர்டு என்பதில் டைப் செய்து திரும்ப நம்முடைய இமெயில் ஐடியை கொடுத்து திரும்பவும் மீண்டும் ரிப்பீட் இமெயில் என்பதனை கொடுத்து கண்ட்ரி என்பதில் ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், அதில் இந்தியா என்பதை தேர்வு செய்து பின்னர் ஐ எம் நாட் அ ரோபோட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் ஐ ஹாவ் ரெட் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் என்பதில் டிக் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுக்க வேண்டும். உடனே தேங்க்ஸ் ஃபார் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன் என திரையில் தோன்றும். அதற்கு கீழே ப்ளீஸ் செக் யோர் இமெயில் டு ஆக்டிவேட் யோர் அக்கௌண்ட் என இருக்கும். அதாவது நம்முடைய மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த இன்பாக்ஸில் நம்ம போய் அதை பார்க்க வேண்டும். அதை ஓப்பன் செய்யும்போது அதில் ஒரு லிங்க் கொடுத்திருப்பார்கள், அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது அதில் நம்முடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி வரும். இப்போது மீண்டும் டீச்சர் அக்சஸ் என்பதை கிளிக் செய்து நம்முடைய யூசர் நேம் அதில் தோன்றும், பாஸ்வேர்டு சேவ் ஆகி இருக்கும், அதில் என்டர் என்பதை கொடுக்க வேண்டும். உடனே தேர்வுத்தாள்கள் திரையில் தோன்றும். அதற்கு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் நமக்கு தேவையான பாட தலைப்புகளை போட்டும் தேடலாம். இப்போது கணிதம் என்பதை மேக்ஸ் என டைப் செய்யும் போது கணிதம் சார்ந்த தேர்வுத்தாள்கள் தோன்றும். அதுபோல் சயின்ஸ் என போட்டால் சயின்ஸ் சார்ந்த கேள்வி தாள்கள் திரையில் தோன்றும். அதில் நமக்கு தேவையான அல்லது விருப்பமான ஒரு கேள்வித்தாளை தெரிவு செய்ய வேண்டும். அதன் மேலே அந்த தேர்வுத்தாள் குறித்த விளக்கங்கள் கொடுத்திருப்பார்கள், அதை யார் தயாரித்தது என்பதெல்லாம். அதற்கு அடுத்தது பார்த்தால் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்று கொடுத்திருப்பார்கள். இந்த இடத்தில் அந்த ஒர்க்ஷீட்டுக்கான லிங்க் கொடுத்திருப்பார்கள், அதை நாம் காப்பி செய்து நம்முடைய மெயிலுக்கு அனுப்பலாம் அல்லது நம்முடைய வெப் வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் இங்கே நாம் பார்க்கும் ஷேர் த்ரூ வாட்ஸ்அப் என்பதை தெரிவு செய்தால் உடனே நாம் அதை எடுத்து நம்முடைய வாட்ஸ்அப்பிற்கு ஷேர் செய்யலாம். இப்பொழுது நம் மாணவர்கள் குழுவுக்கு அந்த லிங்க் சென்றுவிடும். மாணவர்கள் அந்த லிங்கை ஓப்பன் செய்து தேர்வுத்தாளுக்கான விடைகளை கொடுத்த பின்பு கடைசியாக ஃபினிஷ் என்று ஒன்று வரும், அதை கிளிக் செய்ய வேண்டும். அந்த ஃபினிஷ் என்பதை கிளிக் செய்த உடனே இன்னொரு பக்கம் தோன்றும், ஒரு பாப்அப் விண்டோ தோன்றும். அதில் செக் யோர் ஆன்சர், இன்னொன்று இமெயில் மை ஆன்சர் டு மை டீச்சர் என இருக்கும். அதில் இமெயில் டு மை டீச்சர் என்பதை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த உடனே அதில் என்டர் யோர் ஃபுல் நேம் என இருக்கும், அதில் மாணவர்கள் தங்கள் பெயரை கொடுக்க வேண்டும். அப்போது குரூப் லெவல் அவர்கள் எந்த வகுப்பு என்பதை கொடுக்க வேண்டும். ஸ்கூல் சப்ஜெக்ட் பாடத்தை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் என்டர் யோர் டீச்சர்ஸ் இமெயில் ஆர் கீ கோட் என இருக்கும். இதில் அவர்கள் நம்முடைய, அதாவது ஆசிரியர்களுடைய இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். அல்லது நாம் நம்முடைய பெயரில் கிளிக் செய்யும்போது வரும் ட்ராப் பாக்ஸில் மை அக்கௌண்ட் என ஒரு காலம் இருக்கும், அதை தேர்வு செய்யும்போது நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கீ கோட் என்ற இடம் இருக்கும், அதில் நமக்கு ஒரு கீ கோட் கொடுத்திருப்பார்கள். அதை நாம் நம்முடைய மாணவர்களுக்கு முதலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய இமெயிலுக்கு பதிலாக அந்த கோடை பதிவு செய்வார்கள். இப்பொழுது அவர்கள் அனுப்பும்
விடைத்தாள்கள் நம்முடைய மெயில் பாக்ஸுக்குள் வந்திருக்கும். இப்போது நாம் மீண்டும் நம்முடைய பெயரை கிளிக் செய்யும்போது வரும் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் செய்தால் அந்த மாணவர்களுடைய விடைகள் திரையில் தோன்றும். அதில் மதிப்பெண்களும் தோன்றும். அதை நாம் பார்த்து எழுதி வைத்து கொள்ளலாம். நன்றி. மாணவர்களுக்கான கிளாஸ் கிரியேட் செய்வது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.